7ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 1 வயலும் வாழும் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓடை ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடையெல்லாம். பொறுத்துக. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். வயலும் வாழும் உள்ள பாடலில் உள்ள மோனை எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள் ஓடை, ஒன்னரை குழி, மடமடனு மண் குளிர. எதுகை சொற்கள் சேத்து, நாத்து, சாலு, நாலு. மோனை சொற்கள்னா முதல் எழுத்துக்கள் ஒன்று போல வரும். எதுகை சொற்கள்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரும். பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக. போயி, பிடிக்கிறாங்க, வளருது, இறங்குறான், வரான். எடுத்துக்காட்டு போயி, போய். பிடிக்கிறாங்க, பிடிக்கின்றனர். வளருது, வளர்கின்றது. இறங்குறாங்க, இறங்குகின்றனர். வரான், வாரான், வருகின்றான். குருவினா உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர்? இதற்கான விடை பக்க எண் 5 இருக்கு. அதற்கான விடை நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தனர். குருவினா 2 நெற்கதிலிருந்து நெல்மணியை எவ்வாறு பிரிப்பர்? இப்போ 2வது பாடலின் பொருளில் 2வது பேரா அதில் லாஸ்ட்டுக்கு லைன் முன்னாடி கதிரெடுத்த நெல்தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. சிந்தனை வினா. உழவுத் தொழிலில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை பற்றி எழுதுக. அதுக்கு முன்னாடி சிறுவினா. சிறுவினா 1 உழவுத் தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 5 இருக்கு. பக்க எண் 5 பாடலின் பொருளில் 2வது பேரா ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும் மணிமணியாய் உதிர்ந்தன அதுவரையும் சிறுவினா 1ற்கான விடை. சிந்தனை வினா. உழவுத் தொழிலில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் பற்றி எழுதுக. பண்டை தமிழர்கள் வேளாண்மை தொழிலை மிக சிறப்பாக செய்துள்ளனர். குறிஞ்சி நில மக்கள் ஏற்கொண்டு உழாமல் வேளாண்மை செய்துள்ளனர். முல்லை நிற மக்கள் தான் கலப்பையின் உதவியோடு பயிர் செய்துள்ளனர். ஆறு, குளம், ஏரி முதலிய நீர்நிலைகளில் இருந்து உழவர்கள் வயலுக்கு நீர் பாய்ச்சினர், பயிர் செய்தனர். வரகு, சாமை, நெல் என பயிர் செய்தனர். தமிழர் அரிசியை உலகிற்கெல்லாம் கொடுத்தனர். அதே போல பிற பகுதியில் இருந்து வேறு சில பயிர்களை தமிழகத்திற்கு பண்டை தமிழர்கள் கொண்டு வந்துள்ளனர். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.